ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். மனைவி காதலை புரியாமல் வாழும் ஆண்கள் உங்களுக்கு கண்களை ஈரமாக்கும் ஒரு கதை உங்களுக்கு சிந்திக்க வைக்கும் என நம்புகிறேன். மனைவி காதல். வேலை முடிந்து வீட்டுக்கு போன போது சாரா என்னும் சமையறையில் இருந்தாள். அவசரமாக குளித்தில் உடைமாற்றி சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்த போது சாப்பாடு பரிமாற்றி தொடங்கினாள். கைகளை பற்றி வரு, எனக்கு விவாகரத்து வேண்டும் என்றாள். ஏன் என்றால் ஒற்றை வார்த்தையில் நிச்சயமாக அவள் அதை சீரியஸாக எடுத்து கொடுக்கவில்லை என்பது அவளது நடத்தை புரிந்தது. அதை ரசிக்கும் மனநிலை நான் இருக்கவில்லை. எப்படியாவது எனது நிலை பற்றியில் சொல்லி ஆக வேண்டும் என்று நினைத்தேன். அலுவலகத்தில் என்னுடைய பணிபுரியும் ரோஜாவின் என்னை இரண்டாவது காதலித்து வருகிறேன். எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று தீர்மாக எதுவும் மனைவி விடுவதாய் என மனம் குத்திய காட்டியது. குடியிருக்கும் வீடு, கார் மற்றும் சொத்துக்கள் 30% அவளுக்கு கூறிய எழுதப்பட்ட பத்திரத்தில் அடுத்த நாளே அவளிடம் நீட்டினான். எரிமலையாய் சிதைத்தாள். பத்திரத்தை வெறிகொண்டு மற்றும் கிழித்தாள். 10 வருடமாக தன் வாழ்க்கை பகிர்ந்தவன் அந்நியாயமாய் தெரிந்தாள். சத்தியமா அழுதாள். ஆர்ப்பாட்டம் பண்ணினாள். பல கொண்ட மற்றும் என் சற்றை பட்டியை உலுக்கினாள். சலனமாய் நெருங்கியே போனாள். விவாகரத்தும் என் வார்த்தையால் எதை எதிர்பார்த்தேன் அது நடந்தது. அடுத்த நாளை ஜோனோவுடன் கழித்துவிட்டு நள்ளிரவில் வீடு சென்ற போது மேஜையில் இருந்த சாரா எதை எழுதி கொண்டிருந்தாள். விவாகரத்து ஒப்பந்தம் என்பது புரிந்தது. என்னிடமிருந்து எதுவும் வேண்டுமென்றால் கூறியதால் 1 மாதத்துக்கு மகனுக்கு பரீட்சை இருப்பதாக, இதை பற்றி அவனுக்கு எதுவும் புரியாதவர் இருக்க வேண்டும் என்று கூறிய நாள். முறிந்து போன ஒரு திருமண மகளை பாதிக்கக்கூடாது என எண்ணிருக்கலாம். எப்படி திருமணம் என்னவற்றி திருமணம் இருவற்று வாசர்த்து காதலித்து படுக்கறையில் அவளை தூக்கி வந்தான். அதுபோல இவ்வாறு நாளும் தூக்கி வர வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளது. வினோதமாய் இருந்த என்னுடன் கடைசி நாளை இன்பமாக கழித்து நினைத்தாள். ஏன் ஏராளமாக எண்ணி கொண்டிருந்தாள். முதல் நாள் அவரை ஏந்தி சென்ற போது இருவரும் அப்பா அம்மா தூக்கி சென்றார் என குதிகளித்தான். நமது விவகாரத்து பற்றி அவனுக்கு தெரிய வேண்டாம் என்றால் படுக்கை இறுக்கிவிட்டு போது அங்கே பார்த்தபடி திருமணத்திலிருந்து உறவுகளை மயங்கி போயிருந்து தெரிந்தது. அடுத்த நாள் அவளை தூக்கிய போது இன்னும் இழுவாக இருந்தது. உரிமையுடன் மார்பில் தூங்கி கொண்டிருந்தாள். அவளது கூந்தலின் மனம் ஏதோ செய்கிறது. நீண்ட நாளாக அவளை நான் ரசிக்கவில்லை என்பது உணர்ந்தேன். ஆங்கங்கே சில நரைமுடிகள் எட்டி பார்த்தன. கூந்தலின் அடர்த்தி வெகுவாக குறைந்தது. அன்று இருந்தவனின் சற்று பார்த்தான். திருமண வாழ்வு அவள் அழுகை கவர்ச்சியை கொண்டிருந்தது. என்னுடைய வாழ்வாளத்தின் எனக்காக தான் இளமையை தொலைத்துவிட்டு இருந்து அப்படப்பட்டாய் தேர்ந்தது. 4 வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் மீண்டும் அந்யோன்யமாக தோன்றியது. நாட்கள் செல்ல செல்ல விரிசல்களின் காணாமல் போயிருந்தனர். அவள் சுகமாய் தெரியவில்லை. யமன் செயல் மகனுக்கு பழகிவிட்டது. ஒரு நாள் காலையில் திருமணமான புதியத்தில் பரிசளித்த அவன் ஒரு ஆடையை அணிந்தபடி கண்ணாடி முன் நின்றபடி தலையை வாரிக்கொண்டிருந்தான். நன்றாக மெல்லிய போயிருந்த தெரிந்தது. பெண் எத்தனை வார்டுகளை மெழுவாக ஏற்றி கொண்டாள் என தெரிந்தது. மெதுவாக அவளை தோள்களை பற்றினே. திரும்ப என் கண்களை உணர்வின்று என்று மனம் மாறிவிட்டும் போது என்ன அஞ்சி பார்வையை தவித்தேன். இன்று அம்மாவை தூக்கியவில்லை என்றால் மகன். இன்று அம்மாவை தூக்கியவில்லை என்றால் மகன் அவனை பொறுத்தாவை. அது வாழ்வில் ஒரு தூக்கிய போது கைகளை கழுத்துக்களை வளைத்து கோர்த்து கொண்டான். பிடிமானத்தை நான் நெருக்கிய போது சுகமாக நெஞ்சோடு அணைத்தான். கல்யாணம் நாளென்று காதல் தாதும் நடந்தது போலவே ஒவ்வொரு நாடாக எடுத்தும் வைத்தேன். நாட்கள் வேகமாக உருண்டியது. கடைசி நாள் சாரா என்ற பெண் மீதில் என் காதல் என்னை ஒரு அடி கூட நகரவிடவில்லை. அவசரமாக அவனை கையில் இருந்து இறக்கிவிட்டு கூடதென்னும் நினைத்தேன். திருமணம் இரவில் அவளை எதிர்பார்த்தபடி மரணம் அவரை உன்னை பிரிய மாட்டேன் என்று இரவில் அவளை ஏந்தியபடி மரணம் வரை உன்னை பிரிய மாட்டேன் என்று என் வாக்குறுதி இனிமே நிலையடியது. சாராவின் படுக்கை இறக்கிவிட்டேன்.
ஜோதியிடம் விரைந்து சென்றேன். சாராவை கைவிடும் என் எண்ணக்கமில்லை, என் வாழ்வும் என் மரணமும் அவளோடுதான் என்று முடிவெடுத்து சொன்னேன். ஜோனாவிடம் பதிலளிக்க பூக்கடையில் சாரா மிகவும் விரும்பும் வெள்ளை ரோஜாக்கள் நிரம்பிய ஒரு புக்கை வாங்கி யூ ஆர் மை லைஃப் என்று ஒரு அட்டையில் எழுதி கொண்டு சாராவை நோக்கி விரைந்தான். அங்கே அதை காட்டிய என் சாரா பிணமாக சடலமாக உயிரிழந்தாள். கடைசி சில மாதங்களுக்கு அவள் புற்றுநோயுடன் போராடி கொண்டிருந்ததை அவளது நம்பி அப்போதுதான் சொன்னாள். அதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நான் அநியாயமாக வெட்கத்தை நிற்கிறேன். அதை போராட்டத்தில் என்னை ஒரு நல்ல கணவனாக, அன்பான தந்தையாக, என் மகனுடன் நிரம்பிய ஆசை இருந்தால் மரணத்தை தவிர வேறு எதுவும் நம்பிக்கை பிரியாது என்பது உணர்ந்து முயற்சி இருக்கிறாள். மகன் என் கண்களை காட்டி கொண்டு அழுதான். சாரா, இனி என் வாழ்க்கையில் நம் பிள்ளைக்காகவே என் மௌனமாக அவள் மனதானுடன் சொல்லி கொண்டே இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.